அவர் உதவி செய்யற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காருல்ல, அது உண்மையாவே யாரோட பணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகையை 3 பவுனை நான் அடகு வச்சு கொடுத்தேன். தாமரை அவர்கள் இங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெண்களும் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. உன்னையுமா ஏமாத்துனா? ஸ்வேதா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் முன்னாடியே வந்து ஈடுபட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருந்து அவரை கொண்டு வர்றதுக்கும் அதுல நான் நிறைய செலவு பண்ணி அதுல வாங்கின கடனுக்கே நான் இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமா நிம்மதி மாதிரி வந்து நான் எத்தனையோ வாட்டி அவர் தெரிஞ்சு விட்டு போகணும், வேலைக்கு போகணும்னு நினைச்சப்பெல்லாம் வந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து வெளியிட்டுருவேன். அந்த ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே நான் தான். நான் உன்னை நம்பி தானே இருந்தேன், உன்னை நம்பி தானே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இன்னைக்கு என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சஸ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மக்களால் பார்க்கும்போது எது உண்மை எது போயின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வருது. ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா, இவங்க ஜஸ்ட் வியூஸ்க்காக பண்றவங்களா ஒரு வேலை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வெளியில வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ அதோடைய ஆடியோமே இப்போ ரீசெண்டாக வந்து கேட்க முடிஞ்சது. பாதிக்கப்பட்டது இறந்து போன அந்த பெண்ணுடைய பிரதர் இவ்வளோ விஷயத்தில் இவர் ஏமாத்திருக்காரா அப்படின்னு போலீஸ் இமீடியட்டாக ஆக்ஷன் அங்கே எடுத்து தான் ஆகணும். ஆக்ஷன் எடுக்கலையா அப்போ இவருக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம் ரீசெண்டாகவே சோஷியல் மீடியாவில் ஒரு சைடு வந்து ஆதி, இந்த சைடு தாமரையாக இருக்கட்டும், அண்ட் இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் வாசன் அவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களையும் உங்கள் 2 பேருடைய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஆதி அவர்கள் வந்து நிறைய பண மோசடி வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்கு. இப்போது சமீபத்தில் வந்து தாமரையாக இருக்கட்டும், ஸ்வேதா அவங்களுடைய ஆதியோடைய ஒய்ஃபுமே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மேம் முதல் கேள்வி இங்கே வந்து ஆரம்பிக்கணும். அவர் உதவி செய்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காருல்ல, அது உண்மையாகவே யாரோட பணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ், ஆக்சுவலி அதான் இதை தொடர்ந்து தான் தாமரை அவர்களும் அங்கே ஒரு அலிகேஷன் வச்சுருந்தாங்க இல்லையா? ஏன்னா இது வந்து மார்ச் மாதம் ஆரம்பித்த ஒரு விஷயம். அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3rd week of மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் இன்னே வரைக்கும் நீண்டுட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா தாமரை அவர்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடும்போது இந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணதே வந்து ஸ்வேதாவுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் ஒரு வீடியோவுமே அங்கே போட்டிருந்தாங்க. தட் இஸ் சின்ன மருமகள் சீரியல் இல்லையா? அது இருக்கும்போது ஆதி லைக் இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி மாதிரி தான் நினச்சேன், சொந்த தம்பியாக நினச்சி நான் எல்லாமே பண்ணேன், என் வீட்டில் தங்க வச்சேன், அதுக்கு நீ எனக்கு இதெல்லாம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. செகண்ட் வீடியோவில் சரி ஓகே, எல்லாருக்குமே இப்போ நிறைய நம்ம முன்னாடி டிஸ்பியூட்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கோம். பேசும்போதும் ஒருத்தவங்களோட ஒரு ஹிடன் ஃபேஸ் வெளியில் வரும்போது இவங்களா இது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வரும் இல்லையா? அதாவது இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, இப்படி எல்லாமே இருக்குது, இவங்களா இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஆதி கூடயும் ரிலேட் ஆச்சு. இவரா இவ்வளோ நல்லது பண்ணுறாரு இல்லையா? தட்டு பெண்களுக்கு, கஷ்டப்படுற பெண்களுக்கு எல்லாம் ஒரு பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு, இவ்வளோ மாதிரியான விஷயங்களை அவர் வந்து சொசைட்டிக்கு பண்ணுறாரு, ஆதியா இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு அந்த இடத்துல இல்லையா? அதுவும் தாமரை அவங்க வந்து விளக்கி இருந்தாங்க. என்ன அப்படின்னா, லேட்டர் வந்தால் எனக்கே ஒரு இடத்துல புரிஞ்சுது அது என்னோட பணம் தான். அதாவது நான் வந்து வீட்டில் ஒரு காரணம் சொல்லி ஒரு பணம் நகையை கொடுத்தேன், அந்த நகையை ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தாரு, அப்புறம் விற்றுருக்காருன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த பணத்தை வச்சு தான் அவர் இந்த மாதிரி எல்லாருக்கும் நலத்திட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது நான் முடியாதவங்களுக்கு நான் செய்கிறேன், நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பணத்தை வச்சு அவர் செஞ்சுட்ருக்காருன்றது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. உன் பேரில் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன், தட் இஸ் போரூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? சொல்லிட்டு கூடவே மாற்றி என்னடா தாமரை இப்படி சொல்கிறாங்க, ஆதி இதுக்கு என்ன இருக்க போகுது, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு போயிட்டார் ஸ்டார்டிங்கில் இல்லையா? போட்டுட்டு போன அப்புறம் எனக்கு தாமரை அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வீட்லேயே உன்னை தங்க வச்சு உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில் நான் உங்கள்கிட்ட நகையை கொடுக்கும்போது நீ என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என் வீட்டு பக்கத்தில் இருக்க தெருவிலலாம் வச்சோன்னா கம்மியான வட்டி கொடுக்குறாங்க, அதனால் வந்துட்டு என் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா ஜாஸ்தி வட்டி கொடுப்பாங்க, ஓகே நான் 2 நாளாக திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் சரி லைஃப்பில் நல்லா வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். வச்சு அது கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்து அது வித்தும் இருக்கான், இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி யாருடைய பணத்தை வைத்து இதெல்லாம் பண்ணுறாரு, அவருடைய பணமா அப்படின்னு கேட்டதுக்கு தாமரை அவர்கள் இங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெண்களும் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து வாங்குற பணம், அவங்ககிட்ட இருந்து வந்து சீட்டிங் பண்ண
பணத்தை வச்சு தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு தாமரை ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்வேதா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் முன்னாடியே வந்து ஈடுபட்டிருக்காரு, அந்த மாதிரி ஒரு கேஸ்லேருந்து அவரை லைக் கொண்டு வர்றதுக்கும் அதில் நான் நிறைய செலவு பண்ணி அதில் வாங்கின கடனுக்கே நான் இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கேன்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ ஸ்வேதா அவர்களும் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. கூடவே வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களும் வந்து மண்டைய லைக் கழுவுறது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பேசி பண்ணக்கூடிய விஷயம்ன்ற மாதிரி எல்லாருமே இப்போ ஆதிக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயமா இங்கே திரும்பியிருக்கு. ஆமாம். ஆனால் ஆதி அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை வச்சு அவங்க வந்து வியூஸ் பார்க்கணும், ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போதே வந்து யார் பக்கம் நியாயம், யார் செஞ்சது அநியாயம் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. எந்த தைரியத்தில் அவர் ரொம்ப கூல் அண்ட் கேஷுவலாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சிஎஸ் இதே பண்ணும்போது இப்போ நீங்கள் அந்த ஆதி விஷயமே பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நம்மளால் அந்த ஒரு லைக் ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தாரு இல்லையா, என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் வந்து போய் தீர விசாரிப்பதே மெய், அதனால் எல்லாம் விசாரிச்சு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னைக்கு என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மக்களால் பார்க்கும்போது எது உண்மை எது பொய்ன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வருது இல்லையா. எது வந்து அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, எது உண்மையாக பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, லைக் சாடி பேசும் போதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போதாக இருக்கட்டும், கான்வர்சேஷன் லெவலில் அந்த மாதிரி நடக்கக்கூடியது இருக்குது. பட் இதில் வந்து நான் சீட் பண்ணப்பட்டிருக்கேன், இங்கே வந்து நம்பிக்கை மோசடி, தட் இஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது, சீட்டிங் இருக்குது, ஃப்ராடுலண்ட்டாக அவர் பிஹேவ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி எல்லா ஒரு அலிகேஷன்ஸும் தாமரை அவர்களால் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. கூடவே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இவங்க ஜஸ்ட் வியூஸ்க்காக பண்ணுறவங்களா ஒரு வேலை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வெளியில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? அதாவது நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வந்து என்னன்னா அந்த நகை வாங்கின பில் இருக்குது, அந்த பில்லை வந்து நான் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நிறைய ஒரு லைக் காமன் கேசஸ்லேயும் நம்ம நடக்கும்போது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வித லைக் எவிடன்ஸும் ப்ரூஃபுமே அங்கே இல்லாமல் ஜஸ்ட் காசாக கொடுத்துருவாங்க. ஓகே, இல்லைனா நகையாக கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி போகும்போது இது வந்து எப்படி ஆகும்னா அந்த ஒரு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், தட் இஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து தாமரை அவர்கள் கொடுத்தது வந்துட்டு நான் நகையாக கொடுத்துருக்கேன், அந்த நகை வாங்கின பில்லு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப்ல போகும்போது தான் நமக்கு தெரிய வரும் லைக் ஆதி மீது அவங்க வைத்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு நிரூபிக்கப்படுது அப்படின்னு. ஓகே, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நகை வாங்கின பில்லு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று, இல்லை இந்த நகை எங்கிட்ட இருக்குன்னு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா இவர் கண்டிப்பாக ஆதியை கூப்பிட்டு விசாரிக்கும்போது எந்த கடையில் அவர் வந்து கொண்டு போய் அந்த நகையை வந்து அடகு வச்சாரு இல்லை வித்தாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அங்கே போய் என்கொயரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கடைக்கார் வந்து அடகு கடையில் வந்து சொல்லி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் மேட்ச் ஆகும்போது எஸ் ஆதி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த விஷயம் உண்மை நிரூபணமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆதிக்கு வந்து இதில் பனிஷ்மெண்ட் ஆனது கண்டிப்பாக கொடுக்கப்படும். இப்போ ஆதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நகையை வச்சது வந்து உண்மைதான், ஆனால் நானும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன், ப்ளஸ் தாமரை அவர்களுமே வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனாக இருக்காங்கன்னு சொன்னதுனால 2 பேர்த்துக்குமே தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதை வச்சேன் அப்படின்னாரு. இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய அக்கௌண்ட்லேருந்து எந்த டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணாமல் இப்போ இந்த கேம்லிங் விஷயம் முதற்கொண்டு எல்லாமே தாமரை அவர்கள் மூலமாக தான் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட் மூலமா கேட்டால் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்து பேங்க் லெட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப சேஃபாக இந்த மாதிரி தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்றைக்குமே பணம் போயிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தில் இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த மாதிரி சம்பவத்தில் திரும்ப ஈடுபடுறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லைக் சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா நாளை பின்ன வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக அவங்க வந்து மாட்ட போகிறாங்க இல்லை மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து போய் இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வர போகிறது அட்டாச் பண்ண போகிறது அவங்களோட அக்கௌண்ட் தான். அவங்களோட அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல. ஓகே, இருக்கும்போது அவங்க அக்கௌண்ட்லேருந்து இன் அண்ட் அவுட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இல்லை அங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்ததுன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் ஆஃப் பீப்புளை வந்து இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரேரான ஒரு விஷயம் இல்லையா. பட் இவரோட ரெக்கார்ட்ஸ் இங்கே கிளியராக இருக்கும் போது ஒன்று இவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வேலை எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட ஃப்ரெண்டோ யாரோ ப்ரூவ் பண்ணி இவரோட ஃப்ரெண்டு தாங்க எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, மெசேஜில் அவரே பண்ணது இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னும் போது டைரக்ட் லிங்க் அந்த இடத்துல வந்துடும். இல்லைன்ற பட்சத்தில் ப்ரூவிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி யோசிச்சு இல்லை 2 இருக்கணும். ஒன்று ஆதி அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடவே இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர் திரும்ப இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு ஏன்னா ஸ்வேதா அவர்கள் சொல்லும் போதுமே வந்து என்னன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாமே வந்து அவர் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்க எல்லா பொருளும் 2.5 வருஷமாக நான் உழைச்சி நான் வாங்கி போட்ட விஷயம் வீட்டிலேருந்து எல்லாம் காணா போகும்போது பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் கொண்டு போய் விற்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேம் ஆட ஆரம்பிச்சதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் மேபி ஹேபிச்சுவலாக இருக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறோன்னு நினச்சி எந்த ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது, எவிடன்ஸ் இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் பிடிப்பீங்க, அப்போ எங்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, அப்போ என்னை சுற்றி இருக்கவங்க இதில் நான் போட்டுருவேன். ஒன்று. ரெண்டாவது தாமரை அவர்களும் இங்கே கஷ்டம் இருந்தாங்க, பணம் தேவைப்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு இந்த இடத்துல. ஓகே, அப்படி வைக்கும் போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேஷாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ப்ரூஃப் இருக்க போகிறது இல்லை.
அவங்க கேட்டாங்க நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? இல்லை இதுவே வந்துட்டு ஒரு பேங்க் ப்ரூஃபாக இருந்தது, ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா அதுக்குள்ள ஆதிக்கு ப்ளஸ் ஆகும். அவங்க அதாவது நான் அவங்களுக்கு ஏங்க நான் பணம் கொடுக்கணும், அவங்க இதை வச்சு கேட்டாங்க அதனால நான் பணம் கொடுத்துருக்கேன், அதுவும் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம் வாயில். ஓகே, அவங்க கேட்டாங்க கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சொல்கிறது எதுவுமே தட் இஸ் ஒரு ப்ரூவிங் ஃபேக்டர் கிடையாது இந்த இடத்துல இல்லையா? கண்டிப்பாக ப்ராப்பராக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண போகிறாங்க, ஒரு நெக்ஸ்ட் லெவல் இது போக போகுது, கோர்ட்டில் போக போகிறாங்க அப்படின்னு அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் ஆக போகுது. தட் டு பியூர்லி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். இங்கே வந்து தாமரை சொல்கிறதா இருக்கட்டும், ஆதியா இருக்கட்டும், இல்லை ஸ்வேதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோடதுமே இங்கே எவிடன்ஸ் வச்சு தான் ப்ரூவ் ஆக போகுது. இன்னொரு பக்கம் ஆதி வந்து இந்த மாதிரி நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, இன்னொரு பொண்ணு சாவுக்கும் அவர் காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஸ்வேதா சொன்னாங்க இல்லையா? இங்கே என்னன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ்க்காக இப்போ நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக வட்டி வாங்கி லைக் வட்டி கட்டிட்டு இருக்கேன், கடை வாங்கினேன், அதெல்லாம் ஸ்வேதா ப்ரூவ் பண்ணாங்க, ஆதிக்காக தான் நான் பண்ணேன். அப்போ ஆதி மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்மையாகும்ல, which means இவர் இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இதெல்லாம் கனெக்டடாக வச்சு தான் வந்து இங்கே ப்ரூவிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. இப்போ இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ அதோடைய ஆடியோமே இப்போ ரீசெண்டாக வந்து கேட்க முடிஞ்சுது. பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய பிரதர் வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த ஒரு ரெக்கார்டுமே வெளியே வந்தது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் தான் காரணம், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு த்ரெட்டன் பண்ணி அவங்க வந்து லைவாக சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஐ திங்க் இதே பாயிண்ட் ஸ்வேதா அவர்களும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து நான் எத்தனையோ வாட்டி அவர் தெரிஞ்சு விட்டு போகணும், விலைக்கு போகணும்னு நினச்சப்பெல்லாம் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து வெளியிட்டுருவேன். ஓகே, போட்டுக்கிட்டும் இருக்காரு இல்லையா? நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்க சொன்னது என்னன்னா, ஆமாம் மேரேஜ் ஆச்சு, பட் ஆனால் என்னன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், நான் இப்போ அந்த டிசிஷன் நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து சொன்னார் இல்லையா? அதே பேட்டர்ன் தான் இங்கே ஸ்வேதா அவங்க சொல்கிற பேட்டர்னாகவும் இருக்குது இல்லையா? என்னது ஃபோட்டோஸ் வந்து நான் வெளியிட்டுருவேன், ஃபோட்டோஸ் வந்து போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் இவங்க வந்து என்னென்னா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆனதே அவங்க வந்து சொல்ல விரும்பலை, அவங்க மறைக்கிறாங்க, அதனால இதை வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதி அவர்கள் வந்து இப்போ போட்டுட்ருக்க ஒரு பக்கம் போஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? ஒருவேளை அது ப்ரூவ் ஆகும் பட்சத்தில், தட் இஸ் அந்த ஸ்ரீலங்கன் விஷயம் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, அவங்க இறந்து போகும்போது ஏன் அதனை நோக்கி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, தட் இஸ் லைக் இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, இல்லை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரல, இல்லை அவங்க வந்து அந்த இதெல்லாம் வெளியிட்டு அப்போ சூசைடல் நோட்டு ஒன்றுன்றது அங்கே இருந்துதா? ஓகே, ஏன் இந்த டிலே? இல்லை அவங்க அண்ணன் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா, இனிமேல் கொடுக்க போறாரா? இதெல்லாம் வச்சு அந்த ஆடியோ வந்து அகெயின் நமக்கு எவிடென்ஷியல் வேல்யூ தான். ஓகே, போக நமக்கு என்ன ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டாலும் கண்டிப்பாக அது ஃபாரன்சிக் அனுப்பப்பட்டு அந்த ஆடியோவோட அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது அங்கே கண்டறியப்படும். ஓகே, இதெல்லாம் வச்சு ஆதி திரும்ப இதில் குற்றவாளி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த மணி மேட்ரு மட்டும் இல்லாமல் கேம்பிளிங் மேட்ரு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அழிச்சதுக்காக அந்த பெண் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் ஆதிக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் சேர்த்து இங்கே கொடுக்கப்படும். இன்னொரு சைட் ஸ்வேதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டோட ஹியரிங் இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, இன்னுமே அது நீண்டுகிட்டு இருக்கு, டிவோர்ஸ் கிடைக்கல, அவர் ஒரு ஹியரிங் கூட வரவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷனுமே வந்து அவங்க சைட்ல இருந்து வைக்கிறாங்க. அப்ப இது இன்னுமே கோர்ட் சீரியஸா எடுத்து ப்ராபப்ளி இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின், இவ்வளோ நடந்து அவர் இன்னுமே வெளியே தானே இருக்காரு, எந்த ஆக்ஷனுமே அவர் மேலே எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இங்கே நம்ம ரெண்டுமே, ஏன்னா ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் அது ப்ராப்பராக எடுக்கலையா, நம்மளுமே இதை பற்றி நம்ம முன்னாடி பேசும்போது நிறைய லைக் ஒரு இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் சொல்வோம், இல்லை காமனாக இருக்கும் நம்ம பேசியிருக்கோம். இஃப் இன் கேஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டிலே ஆகுது, இல்லை ப்ராப்பரான ஒரு ரெமெடி கிடைக்கலன்னு அடுத்தது அவங்க கோர்ட்டுக்கு போகணும், வியா டைரக்ஷன் பெட்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஒன்று. இன்னொன்று கோர்ட் அப்படிங்கும்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சம்மன் ரிசீவ் பண்ணிட்டு அவர் வரலையா, இல்லை சம்மன் ரிசீவ் பண்ணாமல் இருக்காரான்னு ஒன்று பார்க்கணும். ஓகே, ஏன்னா சம்மன் ரிசீவ் பண்ணிட்டு அவர் அடுத்தடுத்து வரலை அப்படின்னா which means that he knows the status of the case, தெரிஞ்சும் வரல அப்படிங்கிறது which leads to ex parte. ஓகே, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் அங்கே இது பண்ணி எக்ஸ்பர்ட் டிகிரி அங்கே வாங்குவாங்க. ஓகே, இல்லை அவர் வாங்கவே இல்லை, அதுக்கப்புறம் ப்ரைவேட் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்து தான் நம்ம வந்து அவர் ஏன் வரல, எப்போ அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி எவ்வளோ நாட்கள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் நம்ம பார்க்கணும் இங்கே. ஓகே, அது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் இவர் வந்து இங்கே த்ரெட்டனிங் ஃபேக்டரில் இருக்காருன்னா அப்போ தாராளமாக அவங்க போலீஸ் அப்ரோச் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு, கோர்ட்டுக்கும் அவர் வரதில்லை, இந்த மாதிரி என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போடுறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னை வந்து ஒரு டிஃபேம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, என்னையும் வந்து இவருக்கு வந்து நிறைய பேருக்கு அவர் தப்பு பண்ணதுனால என்னையும் உள்ள இன்வால்வ்டு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷி கேன் அப்ரோச் போலீஸ். ஓகே, அதே மாதிரி தாமரை அவர்களும் ஐ திங்க் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ, தட் இஸ் மார்ச் மந்த். ஓகே, கொடுத்து அரௌண்ட் ஐ திங்க் இன்னும் 1 month கூட ஆகலை இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இது 2 விஷயம் இருக்குது, நம்ம நிறைய பேசின மாதிரி. ஒன்று டைரக்டட் டு த கமிஷனர். ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம அப்படி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வந்து டு த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இங்கே எங்கே போரூரில் கொடுத்துருக்காங்க. 2 விஷயம். நீங்கள் வந்து ஒன்று கமிஷனர் ஆஃபீஸ்லையோ இல்லை எஸ்பி ஆஃபீஸ்லையோ போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரண்ட் பேப்பர். அது என்ன ஆகுனா அந்த கன்சர்ன் லெவல் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகி வந்து பார்த்தோம் அதில் ஜேசி, டிசி, ஏசி,
அந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகி திரும்ப இன்ஸ்பெக்டருக்கு வரும். இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ள இல்லை 1 வீக்குள்ள அது என்னன்றதை என்கொயரி பண்ணி திரும்ப கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்புறோம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் பேப்பர். அப்புறம் உங்களுக்கு அங்கே அக்னாலஜ்மெண்ட் ஆனதை கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் கன்சர்ன் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்ஆர் வாங்கிக்கலாங்க. அங்கே ஓகே நீங்கள் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுறீங்க, 10 days வெயிட் பண்ணுறீங்க, 15 days வெயிட் பண்ணுறீங்க, எந்த வித ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படலை அப்படின்னா தென் தாமரைக்கு இங்கே கோர்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் லைக் த்ரூ டைரக்ஷன் பெட்டிஷன். இந்த மாதிரி நான் கன்சர்ன் போலீஸ் கிட்ட வந்து கொடுத்தேன். இவங்க இங்கே இன்னொன்றும் பண்ணலாம். லைக் பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஹையர் அஃபிஷியலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் திரும்ப கொடுக்கலாம், அடிஷனல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா. அப்போ கோர்ட் அப்ரோச் பண்ணி எங்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒருவேளை இதை பார்த்துட்டு இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களோ மற்ற நபர்களோ வெளியில் வந்தாங்கன்னா அங்கே ஜாயின்ட் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஏமாத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாகதோ அந்த வெயிட்டேஜை பொறுத்தான ஆக்ஷன்ஸும் அங்கே சிவியராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் போலீஸ் கிட்ட தான் எங்களுக்கு ப்ராப்பர் ரெமெடி கிடைக்கல அப்படின்னும் போது கோர்ட் வில் இஷ்யூ அண்ட் டைரக்ஷன். இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் இன்னும் கூப்பிட்டு விசாரிக்காமல் இருக்கீங்க, இவ்வளோ டேஸ்க்குள்ள எனக்கு விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லைனா எவிடன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, டேரெக்டாக அந்த பர்சன் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே உங்களுக்கு இருக்குது. இங்கே ஸ்வேதா அவர்களுக்கும் இருக்குது. பட் அது என்ன, நான் சொன்ன மாதிரி அது என்ன மாதிரியான ஸ்டேஜில் அந்த கேஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஒன்று தாமரை அவர்களுக்கும் இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா நான் பாதிக்கப்பட்டுட்டு நம்ம ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்தால் சொல்யூஷன் வராது இல்லையா. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி இப்போ தாமரை அவர்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் கூட அட்டாச்சாக இன்னும் பெண்கள் வெளியில் வராங்க, இல்லை பாதிக்கப்பட்டவங்க வராங்க அப்படின்னா இன்னும் இந்த கேஸ் எவிடன்ஸை பொறுத்து கண்டிப்பாக செவியர் ஆகும். ஓகே மேம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த நியூஸுமே கேள்விப்பட முடியுது. அந்த மாதிரி அவர் ஒரு தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட வந்து நிறைய கேமரா வாங்கி அது மோசடி செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து காசு கேட்டு இவர் வந்து கொடுக்காம ஒரு பாயிண்ட்ல அவர் வந்து தற்கொலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே இப்போ சமீபத்தில் கேள்விப்பட முடியுது. இப்போ இதெல்லாம் கேள்விப்படும் போது தான் அந்த கொஸ்டின் வருது, இவ்வளோ கேசஸ் அவருக்கு எகென்ஸ்டாக போட்டுமே அவர் இன்னும் வெளியவே இருக்காரு, ஏன் இன்னும் அவர் மேலே இன்னும் ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்படலை அப்படிங்கிற கேள்வி. ப்ராபப்ளி அது மற்ற இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கலாமா? ஏன்னா இன்னும் சைடு அவர் கேஸ் கொடுத்துருக்காரு சைபர் கிரைம்ல, இந்த மாதிரி என்ன வந்து டிஃபேம் பண்றாங்க அப்படிங்கிற அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு இங்க எல்லாமே இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இப்போ இது ஸ்ப்ரெட் ஆக வந்து ஒரு நியூஸாக தான் வந்திருக்கு. பட் நத்திங் இஸ் செட் கன்ஃபர்ம்ட். ஓகே, ஏன்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் மியர் வர்றதை வச்சு மட்டும் அது வந்து எஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பேசலாம். நம்ம கேட்குற முதல் விஷயம், இது எங்கேயாவது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இல்லை இது எங்கேயாவது கேஸாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஸ்ரீலங்கன் அவங்க விஷயமும் ஆடியோவாக ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அவங்க த்ரூ லா லைக் லீகல் பிளாட்ஃபார்மில் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்றது ஸ்டேட்டஸ் அன்னோன் இல்லையா. இன்னொருத்தர் அந்த கேமரா விஷயத்துலையும் அந்த ஒரு விஷயம் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு லீகலாக போகிற வரைக்கும் அது சோஷியல் மீடியாவில் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்குன்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. கிரெடிபிலிட்டி ஆஃப் த சோர்ஸ் கொஸ்டின் நமக்கு நிறையா ரூமரா உண்மையா அப்படிங்கிறது வருது இல்லையா. இதுதான் நான் திரும்ப சொன்னேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா, ஜாயின்ட் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வந்து கம்ப்ளைண்ட்டோட அங்கே வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஆக ஆக அப்போ இவ்வளோ விஷயத்தில் இவர் ஏமாத்திருக்காரா அப்படின்னு போலீஸ் இமீடியட்டாக ஆக்ஷன் அங்கே எடுத்து தான் ஆகணும். ஆக்ஷன் எடுக்கலையா அப்போ இவருக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா, என்ன விஷயம் அங்கே நடக்குது, இல்லை இவர் ஏதாவது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இவர் யூஸ் பண்ணுறாரு, அதை தாண்டி தான் இங்கே கோர்ட் இருக்குது இல்லையா. ஏன்னா எத்தனையோ கேஸில் நம்ம பார்த்துருக்கோம், திரும்ப ஒரு பர்சன் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அதிகார பவரில் இருந்தாலும் ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகிடுச்சு, டைரக்ஷன் ஆகிடுச்சுனால போலீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. கண்டிப்பாக அவங்க அங்கே அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் இல்லையா. ஸோ இவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களும் வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை கொடுக்க போகிறாங்கன்றதை வச்சு தான் இங்கே டிசைட் ஆக போகுது இல்லையா. ஏன்னா இங்கே போயிட்டு இப்போ இவர் சொல்கிற மாதிரி ஆதி அவர்களும் போயிட்டு இந்த மாதிரி என்ன சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு அகேன்ஸ்டாக பாதிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நாளைக்கு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நிற்குமா, இல்லை இவங்க கொடுக்குற ஜாயின்ட் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல சர்வைவ் ஆகுமா? கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஜாயின்ட் கம்ப்ளைண்ட் மீது ஆக்ஷன் எடுக்கும் போது இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அங்கே பேஸ்லெஸ் ஆகும்ல. ஸோ அதுதான் இந்த கேம்லிங் அந்த ஒரு விஷயத்துக்கு வரும். கேம்லிங் அப்படிங்கிறது ரொம்ப இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும்போது இவங்க கோவா போனப்போ ரொம்ப எதர்ச்சியாக தாமரை அவர்கள் சொல்லும் போது வந்து எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, எனக்கு போட்டை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு, அங்கே போனோம், ஏதோ ஃபெஸ்டிவல் அது இதுன்னு சொல்லி தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி காசு கொடுத்தா இவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நானுமே தெரியாமல் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைடுமே சொல்கிறாங்க. இந்த சைடு ஆதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து அதுக்கு கொஞ்சம் கடனில் ஈடு செய்யறதுக்காக இந்த காசு போட்டால் நிறைய வரும், ஃபர்ஸ்ட் டே எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது, 2வது 3வது நாள் லாஸ் ஆகி அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் இந்த சூசைட் பண்ணிக்கிற முயற்சிக்குள்ளெல்லாம் போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேம் கேம்லிங் பற்றி உங்களுடைய பார்வை? இங்கேயே வந்துட்டு அந்த ஆதியும் தாமரை அவர்களும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பணம் வரும், கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அகைன் அதுவும் ப்ரூவிங் ஃபேக்டரை பொறுத்து தான் இருக்க போகுது இல்லையா. ஏன்னா திரும்ப பை வேர்ட்ஸ் வேர்பல் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து எவிடன்ஸை அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதனுடைய வேலிடிட்டி ஸ்டில் இட் இஸ் அ குவெஸ்சன் மார்க். எந்த அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அவங்க போனாங்க, எதிர்த்து இவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் வச்சார் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் ஒரு வேளை தாமரை கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க அதை ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக எங்கள் ஆதி அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே கட்டுக்கதைகளாக மாறும்.
இல்லையா? ஸோ அகெயின் அது ப்ரூவிங்கை பொறுத்து தான். ஓகே, அந்த இடத்துலையும் கேம்லிங் அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் அ சிவியர் ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா லாவில் வந்து இட் இஸ் அ பனிஷபிள் ஆல்சோ. இந்த மாதிரி சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அது எந்த ஃபார்மில் இருந்தாலுமே இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகே, ஏன்னா ஆதி அவர்கள் மீது இங்கே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள், அதாவது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங்கு, இல்லை ஒரு பெண் இது அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாலே மினிமம் ஆஃப் 7 to 10 years இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இஸ் லயபிள். யார் யார்கிட்டலாம் எவ்வளோ பணம் வாங்கி ஏமாத்திருக்காரோ அதெல்லாம் அவர் திரும்ப கொடுக்கணும். ஓகே, இல்லை வாங்கினவங்க எல்லாம் ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு போட்டாலுமே அவங்க பணத்தை திரும்ப வாங்குறது மட்டும் இல்லாமல் இவனால அவங்க அலக்கழிச்சதுக்கான காம்பன்சேஷன் அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது. பட் அதுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆக போகுது, எவ்வளோ விஷயங்கள் அங்கே ப்ரூவ் ஆக போகுறது தான் விஷயம். ஏன்னா இங்கே ஆதி மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு 1-2 கிடையாது. பணம் வாங்கி ஏமாத்திட்டாரு, பெண்களை ஏமாத்திருக்காரு. ஓகே, அதாவது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இது பண்ணி த்ரெட்டனிங் பண்ணியிருக்காரு, கேம்லிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான வெவ்வேறு ஆஸ்பெக்ட் ஆஃப் குற்றச்சாட்டுகள், ஒரே லைன் ஆஃப் குற்றச்சாட்டுகள் இல்லை இல்லையா, வெவ்வேறு ஆஸ்பெக்ட் ஆஃப் குற்றச்சாட்டுகள். இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வெறும் ரூமர்ஸாக இல்லாமல் நிஜமாக அவங்க வந்து ஒரு போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ தான் நம்ம வந்து அதோட ப்ரூவிங் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபைனலி இந்த சைடு அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ், இந்த சைடு ஆதி அவர்களுடைய இந்த மோசடி கேஸ், எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும்? 2 கேஸும் எந்த திசையை நோக்கி போக போகுது? சரி, டிவோர்ஸ் அப்படிங்கிறது எஸ், அது பேக் டு பேக் ஹியரிங் நடந்து அதில் போக போகுது. நான் சொன்ன மாதிரி அது எந்த ஹியரிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, அது ஒரு பக்கம். சரிங்களா, இது ஒரு பக்கம் போகும்போது இல்லை ஒரு பர்சன் மேலே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிரிமினல் கேஸ் ஆனது இப்போ வந்து எஃப்ஐஆர் போடப்பட போகுது, அடுத்தது ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் கேஸில் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட என்னால் வாழ முடியாதுங்க அப்படின்னும் போது ஒரு கிரிமினல் நேச்சர் இருக்கக்கூடிய பர்சன் ஆட்டோமேட்டிக்காக இட் டர்ன்ஸ் அஸ் அன் எவிடன்ஸ் டு தி டிவோர்ஸ் கேஸ். அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றது ஒரு ப்ரூஃப் பேஸில் ஸ்பீடப் ஆகக்கூடிய சான்சஸுமே இங்கே நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ ஆதி அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் எதெல்லாம் ப்ரூவ் ஆக போகுதுன்றதை பொறுத்து. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் க்ரைம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பக்கம் பார்த்தோன்னா லைக் அந்த பண்ணவே கூடாத சட்டவிரோதமான கேம்லிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பெண்களை சார்ந்தான ஒரு அலிகேஷன்ஸும் இந்த இடத்துல இருக்குது. 3 லைக் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த இடத்துல. இது எல்லாமே ப்ரூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆதிக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்க தான் போகுது. தட் இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அண்ட் லைக் எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இது டிசைட் ஆகும். என்ன மேக்ஸிமம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படி? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இல்லை, மேக்ஸிமம் வந்து 7 to 10 years அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது, சீட்டிங் இருக்குது, இந்த கேம்லிங் அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதுவுமே இல்லீகலான ஒரு விஷயம். ஓகே, பெண்கள் தாண்டி அகெயின் அவர் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதாவது பகிர்ந்துருக்காரு அப்படின்போ அகெயின் BNS ஆக்ட், IT ஆக்ட், தென் லைக் சைபர் கிரைமில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு உள்ள வந்து டிசைட் ஆக போகுது. இன்னும் ஃபர்தராக பெண்கள் அப்படின்னும் போதே இது வரைக்கும் நின்றுருக்கா இல்லை ஹராஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத பொறுத்து எல்லாமே இதில் செக்ஷன்ஸும் வேறுபடும். உள்ள கொண்டு வரக்கூட ஆக்ட்ஸும் இன்னும் இங்கே வந்து அதிகரிக்கப்படும் கண்டிப்பாக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.